Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 9th standard science subject la annual examination 2025 கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 மெஷர்மெண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 12 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் மெஷர்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் கேன் யூ ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் எ தின் ஒயர் ஆஃப் லென்த் 2 மீட்டர் யூசிங் த ரூலர் ஃப்ரம் யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் ரைட் த நீட் ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் யூனிட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஏ மெத்தட் டு ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் ஏ ஹாலோ டீ கப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவ் வில் யூ ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் ஏ 1 ரூபி காயின், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 மோஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் வெலாசிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், give to examples of uniform circular motion, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 8 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த தேர்ட் ப்ராப்ளம் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துக்குங்க. யூனிட் 3 ஃப்ளூயிட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 37 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் why does a helium balloon float in air, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why it is easy to swim in a sea water than in river water. ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஃபிஃப்த் கொஸ்டின் ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் with an appropriate illustration prove that the force acting on a smaller area exerts a greater pressure, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் how does an object's density determine whether the object will sink or float in water. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம் தேர்ட் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸை நீங்கள் படித்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவு டஸ் ஏ ஃபிஷ் மேனேஜ் டு ரைஸ் அப் அண்ட் மூவ் டவுன் இன் வாட்டர். தேர்ட் கொஸ்டின் இஃப் யூ புட் ஒன் ஐஸ் கியூப் இன் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் அனதர் இன் ஏ கிளாஸ் ஆஃப் ஆல்கஹால் வாட் வுட் யூ அப்சர்வ், எக்ஸ்பிளைன் யுவர் அப்சர்வேஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. யூனிட் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 50 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 5 கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின்
Does a solar cell always maintain the potential across its terminals constant? Discuss. Third question, can electroplating be possible with alternating current? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஸ்டேட் ஓம்ஸ் லா. இது நிச்சயமாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், லிஸ்ட் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைல் ஹேண்ட்லிங் எலக்ட்ரிசிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 5 மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 64 எடுத்துங்க. இல்லை ரோம் லெட்டர் 5 ஆன்சர் அண்ட் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் ரூல். செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ட்ரா அண்ட் லேபிள் த டயக்ராம் ஆஃப் அன் ஏசி ஜென்ரேட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், ஸ்டேட் ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ டிசி மோட்டார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ட்ரா ஏ நீட் டயக்ராம் ஆஃப் அன் ஏசி ஜென்ரேட்டர் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஒர்க்கிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 6 லைட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 78 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 6 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின், நேம் த மிரர் தட் கேன் கிவ் அண்ட் எரெக்ட் அண்ட் என்லார்ஜ் இமேஜ் சேம் சைஸ்டு இன்வெர்டட் இமேஜ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வை டஸ் ஏ ரே ஆஃப் லைட் பெண்ட் when it travels from one medium to another. இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 7 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை மேக்னிஃபிகேஷன், ரைட் இட்ஸ் எக்ஸ்பிரஷன். வாட் இஸ் இட் சைன் ஃபார் ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ரைட் த ஸ்பெரிக்கல் மிரர் ஃபார்முலா அண்ட் எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் ஈச் சிம்பிள் யூஸ் யூனிட். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 8 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் வித் டயக்ராம்ஸ் how refraction of incident light takes place from A rarer to denser medium, B denser to rarer medium, C normal to the surface separating the two media. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 7 ஹீட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 89 எடுத்துங்க. ரோம் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் கண்டக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஹவு டஸ் த வாட்டர் கெப்ட் இன் அன் எர்த்தன் பாட் ரிமைன் கூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், why do people prefer wearing white cloth during summer. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், டிஃபைன் தெர்மல் கெப்பாசிட்டி. எய்த் கொஸ்டின், டிஃபைன் ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர் எக்ஸ்பிளைன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஹவு கேன் யூ எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ் வாட்டர் இஸ் ஏ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஹவு இஸ் இட் பாசிபிள் டு ஹீட்
வாட்டர் ஈஸிலி வைல் குக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6 நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. யூனிட் 8 சவுண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 100 எடுத்துங்க. இல்லை ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த்ரூ விச் மீடியம் சவுண்ட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் அயன் ஆர் வாட்டர் கிவ் ரீசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நேம் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹூஸ் எஸ்ஐ யூனிட் இட்ஸ் ஹெட்ஸ் டிஃபைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஹவு டஸ் த சவுண்ட் produced by a vibrating object in a medium reach your ears ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 5 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டீட்டெயிலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வெரிஃபை எக்ஸ்பெரிமெண்ட்லி த லாஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். தேர்ட் கொஸ்டின் லிஸ்ட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சவுண்ட். ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஹவு டஸ் சோனார் ஒர்க். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க, ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6 நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் படிச்சிங்க. யூனிட் 9 யூனிவர்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் ஆர்பிட்டல் வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் டைம் பீரியட் ஆஃப் ஏ சேட்டிலைட். ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் ஏ சேட்டிலைட், வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் சேட்டிலைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் ரைட் அபவுட் காமெட்ஸ். செவன்த் கொஸ்டின் ஸ்டேட் கெப்லர்ஸ் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் வாட் ஃபேக்டர்ஸ் ஹேவ் மேட் லைஃப் ஆன் எர்த் பாசிபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம். செகண்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஎஸ்எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why do some stars appears blue and some red ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why are some satellites called geostationary ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் நீங்கள் படிச்சிங்க. யூனிட் 10 மேட்டர் அரவுண்ட் அஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 123 எடுத்துங்க. இல்லை ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் சப்ளிமேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் நேம் த apparatus that you will use to separate the components of mixtures containing 2 miscible liquids, second immiscible liquids. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஆக்சிஜன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் டு லிவ். இட் ஃபார்ம்ஸ் 21% ஆஃப் ஏர் பை வால்யூம். இஸ் இட் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ஹவ் ஆர் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் write the differences between elements and compounds and give an example for each ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் டிண்டல் எஃபெக்ட் அண்ட் ப்ரௌனியன் மூவ்மெண்ட் வித் சூட்டபிள் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் அவசியம் படிச்சிங்க. இந்த 2 கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 136 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப்
பொட்டாசியம் அண்ட் குளோரின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், ஃபார் அன் ஆட்டம் எக்ஸ் K, L and M shells are completely filled. How many electrons will be present in it? ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின், வாட் ஆர் நியூக்ளியான்ஸ், how many nucleons are present in phosphorus, draw its structure. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 12 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 146 எடுத்துங்க. இல்லை ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், ஸ்டேட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3லேருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 13 கெமிக்கல் பாண்டிங். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 159 எடுத்துங்க. இல்லை ரோம் லெட்டர் 2 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு ஆட்டம்ஸ் அட்டைன் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஆக்டெட் ரூல் வித் அன் எக்ஸாம்பிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், ரைட் எ நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின், draw the electron distribution diagram for the formation of carbon dioxide molecule. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அஸ் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின், an atom X with atomic number 20 combines with atom Y with atomic number 8. Draw the dot structure for the formation of the molecule XY. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின் அண்ட் 14th கொஸ்டின், why are noble gases inert in nature. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 3 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் டவுன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் அயனிக் அண்ட் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், டிஸ்கஸ் இன் பிரீஃப் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஆர்டினேட் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ். 5th கொஸ்டின், ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 14 ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 170 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 2 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின், ரைட் எனி 4 யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், கிவ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் pH of soil in agriculture. fourth question, what are the various uses of acargia? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின், கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின், வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் நான் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கிவ் த டெஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபை ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
தேர்டு கொஸ்டின் ரைட் எனி 4 uses of bases. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரைட் எனி 5 uses of salts. ஃபிஃப்த் கொஸ்டின் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால்டு கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். why is it called so? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 15 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 183 எடுத்துங்க. இதில் ரோம் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் differentiate graphite and diamond. Second question write all possible isomers of C2H6O. Third question carbon forms only covalent compounds. Why? ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. Next பார்த்தீங்கன்னா fourth question define allotrophy. ரொம்ப important question, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் கேட்டனேஷன், how does carbon form catenated compounds. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why do carbon exist mostly in combined state. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 16 அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 197 எடுத்துங்க. இதில் ரோம் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரேடியோ கார்பன் டேட்டிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் கால்டு அனஸ்தெட்டிக்ஸ், ஹவு ஆர் தி கிளாசிஃபைட். தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் த நீட் ஃபார் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இன் கிராப் ஃபீல்ட்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் டு. இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க, ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டைஸ் பேஸ்ட் ஆன் their method of application. செகண்ட் கொஸ்டின் நேம் வேரியஸ் ஃபுட் அடிக்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் their functions. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிரீஃப் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதே போல் இந்த டீட்டெயிலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. எந்த கொஸ்டின் நம்ம சாய்ஸை விட முடியாது. இதை விட்டால் இதை கேட்டுருவாங்க, இதை விட்டால் இதை கேட்டுருவாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நிச்சயமாக ஒரு 5 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். யூனிட் 17 அனிமல் கிங்டம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 209 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் டாக்ஸானமி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் நெமட்டோசைஸ்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why covalent traits are called diploblastic animals. most important question, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் how does locomotion take place in starfish. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் why are frogs said to be amphibians. most important question. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃப்ளாட் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் அவுட்லைன் த ஃப்ளோ சார்ட்ஸ் ஆஃப் ஃபைலம் குரோடட்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் கமெண்ட் ஆன் த அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஃபைலம் ஆந்த்ரோபோடா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 224 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, நேம் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் skeletal connective tissue, how is it helpful in the functioning of our body. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் why should gametes be produced by meiosis during sexual reproduction. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் மிட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 19 பிளான்ட் பிசியாலஜி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 231 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் நாஸ்டிக் மூவ்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் ஃபோட்டோட்ராபிசம் ஃப்ரம் ஃபோட்டோனாஸ்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபைன் டிரான்ஸ்பிரேஷன். நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடுங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த மூவ்மெண்ட் சீன் இன் நியூமட்டோஃபோர்ஸ் ஆஃப் ஐசேனியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் குளோரோஃபில். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் நேம் த பார்ட் ஆஃப் பிளான்ட் விச் ஷோஸ் பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிசம் ஒய். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ட்ராபிக் அண்ட் நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின் how will you differentiate the different types of transpiration. இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 20 ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 245 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் why do we sweat. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் எனி டு வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் மைக்ரோனியூட்ரியன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த alimentary canal ஆஃப் மேன். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி அண்ட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் யூரின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 21 நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 256 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் why salt is used as preservative in food. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் நேம் எனி டு நேச்சுரலி அக்கரிங் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இன் ஃபுட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் ரைட் எனி ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் எனி டூ மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கன்சூமிங் அடல்ட்ரேட்டட் ஃபுட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 10 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவ் ஆர் வைட்டமின்ஸ் யூஸ்ஃபுல் டு அஸ். டேப்லெட் த சோர்சஸ் deficiency diseases and symptoms of fat soluble vitamins. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயமாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 22 வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ்.
இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 271 எடுத்துங்க. இதில் ரோம் லெட்டர் 7 டிஃபைன் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 டிஃபைன் த ஃபாலோவிங் நீங்கள் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வைரியான் அண்ட் வைராய்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் ட்ரிபிள் ஆன்டிஜென், மென்ஷன் த டிசீஸ் விச் கேன் பி ப்ரிவென்டட் பை யூசிங் த ஆன்டிஜென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் நேம் த குரோனிக் டிசீசஸ் அசோசியேட்டட் வித் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயம் நாங்கள் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 9 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் த ஷேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. அதிகப்படியான கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. நிச்சயமாக இதில் ஒரு கொஸ்டின் அப்படி எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 23 எக்கனாமிக் பயாலஜி இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 288 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாட்டிக் பிரீட் அண்ட் இன்டெக்னஸ் பிரீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போலன் அண்டு நெக்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி ஃபார்மியார்ட் மேன்யூர் அண்டு ஷீப் மேன்யூர். இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் செகண்டரி மெட்டபலைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் கார்டன். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் எனுமரேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட் ஓவர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் ஆர் த ஸ்பீஷியஸ் ஆஃப் எர்த்வார்ம் யூஸ்டு ஃபார் வெர்மி கல்ச்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் லிஸ்ட் த மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனுமரேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோஃபோனிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ஆர்கானிக் ரிசோர்சஸ் ஃபார் வெர்மி கம்போஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் கிளாசிஃபை த டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் ஆஃப் த கேட்டில் இது சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பயோமேனுரிங் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அக்ரிகல்ச்சர் ஜஸ்டிஃபை. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 24 என்விரான்மெண்டல் சயின்ஸ் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 300 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த 2 ஃபேக்டர்ஸ் ஆஃப் பயோஸ்பியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஹவு டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் நைட்ரஜன் சைக்கிள். தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் அடாப்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு கன்சர்வ் வாட்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதிகப்படியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ரீசைக்கிள்டு வாட்டர். எய்த் கொஸ்டின் வாட் இஸ் IUCN, வாட் இஸ் த விஷன் ஆஃப் IUCN மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் த வாட்டர் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் கார்பன் சைக்கிள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏ ஃப்ளோ சார்ட்.
தேர்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோ ஃபைட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 25 லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 308 எடுத்துங்க. இல்லை ரோம் லெட்டர் செகண்ட் ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏ ப்ரெசன்டேஷன். ஃபோர்த் கொஸ்டின் ரைட் த ஸ்டெப்ஸ் டு விவ் ஏ ஸ்லைட் ஷோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.